த லாங் ப்ரெஸ் டிராகபிள். ஸோ நம்ம லாங் ப்ரெஸ்னா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டிராகபிளும் நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்படி வந்து ஒரு இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி சேம் டைம் டிராக் பண்ணலாம். முன்னாடி இருக்கிறதுலாம் நம்ம டிராக் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல வந்து எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு லாங் ப்ரெஸ்ஸை வந்து டிராக் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து என்ன முக்கியமா ரெக்வயர் ஆயிருக்குன்னா லாங் ப்ரெஸ் வந்து ரெக்வயர் ஆகும். ஸ்டார்ட்ல இருந்து அட் த எண்டிங் வரையும் நீங்க எங்க வேணா பிளேஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த டிராக் ப்ரெஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு லாங் ப்ராசஸா இருக்கிறதால லாங் ப்ரெஸ் டிராகபிள்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எங்க வேணா பிளேஸ் பண்ணிக்கலாம். டிராக் பண்ணி எங்க வேணா பிளேஸ் பண்ணலாம். இதுல வந்து எஸ்பெஷலி இன்னும் கூட என்ன யூஸ் பண்ணலாம்னா பிளெண்டரும் யூஸ் பண்ணலாம். ஒரு இமேஜை வேற இமேஜா பிளெண்ட் பண்ணியும் நம்மளால ஷோகேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வேற இமேஜை வந்து ஒரு இமேஜ்ல இருந்து நம்ம டிராக் பண்ற மாதிரியும் பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட மை ஸ்டேட்ல வந்து நான் என்ன கிரியேட் பண்றேன், கிளாஸஸ் வந்து டிஃபைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஆஃப் செட் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ ஆஃப் செட்ல எனக்கு வந்து 2 ஆக்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு 200, ஒன்னு 250 வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ வந்து என்னோட பில்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து சைல்ட்ல லேஅவுட் பில்டர் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இதுதான் என்னோட பில்டருக்காக ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பில்டர்ல நான் என்ன பண்றேன்னா 2 குடுக்குறேன். ஒன்னு வந்து கான்டெக்ஸ்டும் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிரியேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே எனக்கு ஸ்டாக்ல ரிட்டர்ன் ஆயிடும். என்னோட சைல்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் எதுக்காக யூஸ் பண்றேன்னா, ஸோ இந்த பொசிஷன் எதுக்காக யூஸ் பண்றேன், இது ஒரு சைல்டு விட்ஜெட்டை அனதர் விட்ஜெட்காக பொசிஷன் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஸோ லெஃப்ட்ல இருந்து டாப்குள்ள இந்த மாதிரி லெஃப்ட் டாப், லெஃப்ட் கார்னர் இந்த மாதிரி பொசிஷனை வந்து மீன் பண்றது தான் இதோ. ஸோ இதுல வந்து நான் வந்து 2 பொசிஷன் வந்து மீன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டும் நெக்ஸ்ட் வந்து டாப் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எக்ஸும் இது வந்து ஒய் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாலோயிங் தட் என்னோட சைல்ட்ல வந்து லாங் ப்ரெஸ் டிராகபிள் இப்போதான் இந்த விட்ஜெட் யூஸ் பண்றோம். ஸோ இந்த விட்ஜெட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா லாங் ப்ரெஸ் பிஃபோர் தி ஸ்டார்டிங் டிராகிங். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இமேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த இமேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணி முடிச்ச உடனே இன்னொரு இமேஜ் நீங்க எடுக்கிறதா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் அது டிராக் பொசிஷனுக்கு போகும். ஸோ இதுக்காக தான் இந்த லாங் ப்ரெஸ் டிராகபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு டிராகபிள் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்டே டிராகபிள் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகாது. ஸோ ஃபாலோட் பை நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு இமேஜ் நெட்வொர்க் வந்து இம்போர்ட் பண்றேன். ஸோ ஃபீட்பேக்ல ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா என்னோட முதல் இமேஜோட யூஆர்எல் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹைட் வந்து நான் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கலர் பிளெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இதை பிளெண்ட் பண்றதுனா பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நான் இதை லாஸ்ட்ல ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே போல நான் நெக்ஸ்ட் ஒரு சைல்டுலயும் ஒரு இமேஜ் வந்து போடுறேன். ஸோ இது எதை மீன் பண்றதுன்னா ஒரு இமேஜ் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் டிராக் பண்ணேன்னா செகண்ட் இமேஜ் இந்த இமேஜ் எனக்கு ஃப்ளோ ஆகும். இல்லை அன்டில் நான் லாங் ப்ரெஸ் டிராக் பண்ற வரையும் ஃபர்ஸ்ட் இமேஜ் மட்டும் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் இதோட அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிராகிங்காக நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆன் டிராகிங்ல என்ன யூஸ் பண்றோம்னா இது என்னன்னா கால் பேக் ட்ரிகர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ இது லாஸ்ட் நம்ம டிராக் எண்ட் பண்ற வரையும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன். என்ன டீடைல்ஸ் கொடுறேன்னா செட் ஸ்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த செட் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா டபுள் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ டபுள் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இது வந்து மேக்ஸிமம் ஹைட்ல வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பிகாஸ் இந்த லைன்லாம் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நீட்காக யூஸ் பண்றோம். இப்போ வந்து ஒரு ஏரியாவை நீங்க ஃபுல் ஸ்க்ரீனை நீங்க ட்ராக் பண்றதா இருந்துச்சுன்னா அதுக்கான மேக்ஸிமம் ஹைட்டையும் அதோட பேரண்ட் விஜெட்டையும் டோட்டலா எவ்வளோ ஹைட் இருக்கு அந்த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு டிபெண்ட் பண்ண அப்புறமா தான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களால
ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ ஃபாலோட் பை இதுல என்ன சொல்லிருக்குன்னா ஆஃப்செட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த ஆஃப்செட் என்ன பண்ணுதுன்னா ஒரு அப்டேட்டட் வேல்யூ அந்த அப்டேட்டட் பேஸை வந்து அந்த இந்த டீடைல்ஸ் இந்த டீடைல்ஸ் வந்து வச்சு ட்ராக் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து இது ஃப்ளோ ஆகும். ஸோ இதுல என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு டீடைல் கொடுக்குறேன். என்னன்னா நான் அப்ப கொடுக்குற டீடைல் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்னா லெஃப்ட் அண்ட் டாப் இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த பொசிஷன் வச்சு தான் எனக்கு டிராகை எண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ என்னன்னா கரஸ்பாண்டிங் ஒய் ஆக்சஸையும் கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஆக்ஸையும் ஒரு ஸ்க்ரீனோட ஹைட்காக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே தான் டிராகிங் பொசிஷன். ஸோ இவ்வளோ வரையும் முடிச்சாச்சு. ஸோ இந்த கலர் பிளெண்டர் மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்ட உடனே இது வந்து உங்களுக்கு நார்மலாக 2 இமேஜ் இம்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதுதான் என்னோட முதல் ஸ்க்ரீன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இமேஜ். ஸோ நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு செகண்ட் இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணது தெரியும். ஸோ இதை வந்து எங்கே வேணால் உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். நான் அட் த எண்ட் ஆஃப் இங்கே ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு வந்தீங்களோ அந்த இமேஜ் கடைசியாக எங்கே எடுத்து கொண்டு போகிறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ மறுபடியும் நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறது நான் ட்ராக் பண்ணி அட் த பாட்டமில் வைக்கிறதா இருந்தால் இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து டிராகிங் பொசிஷன் மூலியமா செகண்ட் இமேஜா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பிளெண்டர் மோட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பிளெண்டர் மோட் வந்து பிளெண்டர் நான் கொடுக்குறேன். பிளெண்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கலர் வந்து பிளெண்ட் பண்ணோம். ஸோ என்ன கலர் பிளெண்ட் பண்ணனா ஸோ கலர் மறுபடியும் கலர் டாட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது எதுக்கு ஓகே ஸோ கலர் டாட் ELUE ஒரு நிமிஷம் இங்க ஏதோ எரர் காமிக்குது. கலர் டாட் ஸோ கலர்ஸ் எஸ் டாட் ப்ளூ. ஸோ இப்போ வந்து நீங்க இப்போ உங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ யூ வில் கெட் சம் இப்போ வந்து நம்ம வந்து கலர் வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்க கலர் சேஞ்ச் ஆகும். இங்க சேஞ்ச் ஆகும் பிகாஸ் என்னோட கலரோட மோட் வந்து நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஓகே. இப்போ நீங்க வந்து உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் ஏ அவுட்புட் லைக் ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்னா நான் இங்கே இருக்கிற யூஆர்எல் இங்க இருக்கிறதே வந்து நான் செகண்ட்ல இருக்க இமேஜ்ல பிளேஸ் பண்றேன். ஸோ ரெண்டுமே ஒரு சிங்கிள் இமேஜ் தான். ஸோ சிங்கிள் இமேஜ்லயே உங்களுக்கு வந்து பிளெண்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஷோ பண்றேன். பிகாஸ் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரிஜினல் இமேஜ். ஸோ இந்த இமேஜ்ல நான் என்ன ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன்னா கலர் வந்து பிளெண்ட் பண்ணணும் பிளெண்டர் மோட் வச்சு யூஸ் பண்றேன்னு சொல்றேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம லாங் ப்ரெஸ் கொடுக்கணும். ஸோ லாங் ப்ரெஸ் கொடுனா யூ கேன் கெட் த சேஞ்ச் ஆஃப் கலர். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 2 கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இது வந்து ஒரிஜினல் கலர் நான் ட்ராக் பண்ணும்போது ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கிளியரா தெரியல. நான் வந்து ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு நீங்க லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோல் ப்ரோக்ராமுமே வந்து டிஃப்ரெண்டா பிளெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு பிளெண்டர் மோடியும் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு செகண்ட் இமேஜ்ல பிளெண்டர் வேணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் ஹைட் கீழே உங்களோட கலர் பிளெண்ட் மோடும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் டிராகபிள் விட்ஜெட் யூஸ் பண்ணி உங்களோட இமேஜஸ் வந்து நீ டெக்கரேட்டடா காட்டிக்கலாம்.